of z, mn of z, சரியா? mn of z னா என்ன அர்த்தம்னா set of all n by n matrices over z, சரியா? set of all n by n matrices over z. அப்போ n by n matrices எடுத்துக்கிறேன். அதில் உள்ள என்ட்ரிஸ்லாம் எங்கே இருக்கும்னா இசட்ல இருக்கும், சரியா? இது வந்து குரூப்பாக இருக்குமா? mn of z வந்து குரூப் அண்டர் அடிஷன் சொல்ல முடியுமா? mn of z வந்து என்னன்னா செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிசஸ், அதில் உள்ள என்ட்ரிஸ்லாம் எங்கே இருக்குன்னா இசட்ல இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ mn of z வந்து குரூப் அண்டர் அடிஷன்னு சொல்லலாம், சரியா? என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இஸ் mn of z கமா பிளஸ் ஏ குரூப்னு சொல்லணும். எஸ்ஆர்னு தான், சரியா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த குரூப்பில் இந்த செட்டில் வந்து அடிஷன் டிஃபைன் பண்ணணும், சரியா? அடிஷன் டிஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த இது வந்து நான் எம்டி, ஏன்னா தென் ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கும். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் எல்லா மேட்ரிக்ஸில் உள்ள n by n மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா என்ட்ரியும் ஜீரோவாக இருக்கும், சரியா? ஸோ ஜீரோ பிலாங்ஸ் டு mn of z. ஸோ இது வந்து நான் எம்டி. ஓகே, ஸோ இப்போ அடிஷன் டிஃபைன் பண்ணுவோம், சரியா? இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்க, ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏஐஜே அண்ட் பி ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பிஐஜேன்னு எடுத்துக்கிறேன், சரியா? பிலாங்ஸ் டு mn of ஆர், mn of சாரி z பிலாங்ஸ் டு mn of z. ஓகே, இப்போ இங்கே அடிஷன் டிஃபைன் பண்ணணும், சரியா? a plus b equal to a plus b equal to matrix aij plus matrix bij. ஓகே, இது எப்படி பண்ணணும்னா இதில் உள்ள ஏல உள்ள ஐஜேத் என்ட்ரியும் இங்கே உள்ள ஐஜேத் என்ட்ரியும் ஆட் பண்ணணும், சரியா? அப்போ ஏஐஜே பிளஸ் பிஐஜே. இன் ஜென்ரலாக எப்படி எழுதுவோன்னா மேட்ரிக்ஸ் ஏ எப்படி இருக்குன்னா A1, சாரி, அதாவது அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுதான்னு பாருங்கள். ஏல உள்ள ஐஜேத் என்ட்ரியும் பியில் உள்ள ஐஜேத் என்ட்ரியும் ஆட் பண்ணி எழுதுறது தான் இங்கே அடிஷன், சரியா? இப்போ மேட்ரிக்ஸ் ஏ எப்படி இருக்கும் பாருங்களேன், A11, A12 அண்ட் ஸோ ஆன் A1n, ரைட்டா? அடுத்து A21, A22 அண்ட் ஸோ ஆன் A2n. லாஸ்ட்ல an1, an2 and so on ann, ரைட்டா? பிளஸ் மேட்ரிக்ஸ் b11, b12 and so on b1n. அடுத்து b21, b22 and so on b2n. இங்கே bnn, bn1, bn2 and so on bn. ஸோ அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா ஐஜேத் என்ட்ரியும் ஐஜேத் என்ட்ரியும் ஆட் பண்ணுது. அப்போ A11ஐயும் B11ஐயும் ஆட் பண்ணணும், A12ஐயும் B12ஐயும் ஆட் பண்ணுது அண்ட் ஸோ ஆன் A1n ப்ளஸ் B1n. ஓகே, அடுத்து A21 ப்ளஸ் B21, அடுத்து A22 ப்ளஸ் B22 அண்ட் ஸோ ஆன் A2n ப்ளஸ் B2n. ஓகே, இங்கே an1 plus bn1 and so on an2 plus bn2 and so on ann bnn, ann plus bnn. ஓகே, ஸோ இதான் அந்த ஏல உள்ள ஐஜேத் என்ட்ரியும் இங்கே உள்ள ஐஜேத் என்ட்ரியும் ஆட் பண்ணி எழுதுறது தான், சரியா? இந்த மேட்ரிக்ஸும் n by n மேட்ரிக்ஸா இதை ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதில் எத்தனை ரோஸ் இருக்குது? n ரோஸ் இருக்கா, n காலம்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இது வந்து n by n மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ a plus b வந்து எங்கே வந்துடும்னா mn of zல வந்துடும், சரியா? இங்கே ஏஐஜே பிஐஜேலாம் எங்கே இருக்குன்னா இசட்ல இருக்குது, சரியா? இசட் வந்து அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப். ஸோ அப்போ
ஏஐஜே ப்ளஸ் பிஐஜே எங்கே இருக்கும்னா ஏஐஜே ப்ளஸ் பிஐஜே எங்கே இருக்கும்னா பிலாங்ஸ் டு இசட்ல இருக்கும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எங்கே வந்துடும்னா mn ஆஃப் இசட்ல. அப்போ mn ஆஃப் இசட் வந்து க்ளோஸ் அண்டர் அடிஷன். ஓகே, அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். நம்ம மேட்ரிக்ஸ் நீங்கள் 11th மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, யூஜியில் ஸ்கூல் லெவலில் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்க சரியா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? இந்த ரிசல்ட் படிச்சிருக்கோமா இல்லையாப்பா? சொல்லுங்க. இந்த ரிசல்ட் படிச்சிருக்கோம் சரியா. அதே மாதிரி இங்கே ஏ ப்ளஸ் 0 மேட்ரிக்ஸ், இங்கே ஓங்கிறது வேர், ஓங்கிறது என்னன்னா 0 மேட்ரிக்ஸ் ரைட்டா, இஸ் 0 மேட்ரிக்ஸ். 0 மேட்ரிக்ஸ்னு என்ன அர்த்தம்னா அந்த மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா என்ட்ரியும் 0 சரியா. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை இதோட ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, ஜஸ்ட் சிம்பிளா ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஏஐஜேன்னு எடுத்துக்கங்க சரியா. இப்போ ஏஐஜேயும் இந்த மேட்ரிக்ஸில் உள்ள ஐஜேத் என்ட்ரியும் ஆட் பண்ணணும். இங்கே ஐஜேத் என்ட்ரி என்னன்னா 0 தான் சரியா. ஸோ திஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏஐஜேன்னு வந்துடும் ரைட்டா. ஸோ திஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ O is identity in mn of z. Okay, 0 மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னா ஐடென்டிட்டி இன் அடிட்டிவ் ஐடென்டிட்டி சரியா, அடிட்டிவ் ஐடென்டிட்டி இன் mn of சரியா. ஸோ அப்போ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே இந்த ரிசல்ட்லாம் நீங்கள் ஸ்கூல் லெவல்லையே படிச்சிருப்பீங்க, யூஜிலையும் படிச்சிருக்கலாம். ஸோ அடிஷனை பொறுத்து அசோசியேட்டிவ்லாம் வந்துடும், இந்த ப்ராப்பர்ட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சரியா. அப்போ ஏ பிலாங்ஸ் டு mn ஆஃப் இசட் எடுத்துக்கங்க சரியா. மைனஸ் ஏ எங்கே இருக்கும், மைனஸ் ஏன்னா இதை வந்து ஏஐஜேன்னு எடுத்துக்குவோம் சரியா. மைனஸ் ஏஐஜேன்னா என்ன எடுத்தோன்னா மைனஸ் ஏஐஜே, அதாவது இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா என்ட்ரியையும் மைனஸால் ப்ராடக்ட் பண்ணி, இதுவும் எங்கே இருக்குன்னா mn ஆஃப் இசட்ல தான் இருக்கும் ரைட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஏ மைனஸ் ஏ என்ன வரும் பாருங்க. இங்கே உள்ள ஐஜேத் என்ட்ரி என்னன்னா ஏஐஜே, இதில் உள்ள ஐஜேத் என்ட்ரி என்னன்னா மைனஸ் ஏஐஜே. ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் என்னன்னா எல்லா என்ட்ரியும் 0 ஆயிரும். ஸோ திஸ் ஈக்குவல் டு ஓ. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கூட மைனஸ் ஏ ஆட் பண்ணதப்போ 0 மேட்ரிக்ஸ் வந்துட்டு. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் என்னன்னா மைனஸ் ஏ, ஏங்கிற மேட்ரிக்ஸோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா மைனஸ் ஏ சரியா. ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டோம். அடுத்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வருமானு பார்ப்போம். ஏ கமா பி பிலாங்ஸ் டு mn ஆஃப் இசட். ஓகே, வேர் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏஐஜே ஓகே அண்ட் பி ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பிஐஜே ரைட்டா. இப்போ ஏ பிளஸ் பி என்ன வரும் பாருங்க, ஏ பிளஸ் பி என்னன்னா ஏ இதில் உள்ள ஐஜேத் என்ட்ரியும் இதில் உள்ள ஐஜேத் என்ட்ரியும் சம் பண்ணுறது தான். ஸோ ஏஐஜே பிளஸ் பிஐஜே. ஓகே, நல்லா கவனிச்சிங்க, ஏஐஜே பிளஸ் பிஐஜே எங்கே இருக்குன்னா இசட்ல இருக்கு ரைட்டா. இசட் வந்து அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப். அப்போ திஸ் ஈக்குவல் என்னவாயிரும்னா பிஐஜே பிளஸ் ஏஐஜேன்னு எழுதிக்கலாம் ரைட்டா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ திஸ் ஈக்குவல் டு பிஐஜே பிளஸ் ஏஐஜேன்னு எழுதிக்கிறேன். ஸோ இது அகெயின் மேட்ரிக்ஸ் அடிஷன் ப்ராப்பர்ட்டி படி என்ன எழுதலாம்னா பிஐஜே பிளஸ் மேட்ரிக்ஸ் ஏஐஜேன்னு எழுதிக்கலாம் சரியா. ஸோ இது என்னன்னா பி பிளஸ் ஏ ஆயிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா mn ஆஃப் இசட் கமா பிளஸ் இஸ் அண்ட் எபிலியன் குரூப். ஓகே, இஸ் அண்ட் எபிலியன் குரூப். ஓகே, இப்போ mn ஆஃப் இசட்னு என்ன அர்த்தம்னா செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிசஸ் ஓவர் இசட் சரியா. இன் ஜென்ரலாக இந்த இசட் இருக்க இடத்துல எது எதெல்லாம் போடலான்னு சொல்லிடுறேன். சிமிலர்லி mn ஆஃப் q ப்ளஸ் mn ஆஃப் r ப்ளஸ் அடுத்து mn ஆஃப் c கமா ப்ளஸ். ஓகே, அப்புறம் இன் ஆர் அண்டு ஜென்ரலாக எழுதுதான் mn ஆஃப் f கமா ப்ளஸ்
ஆர் abelian group. abelian group இந்த இடத்துல வேர் f வந்து என்னன்னா f is an integral domain. நம்ம இன்டெக்ரல் டொமைன் படிக்கல, இருந்தாலும் இதை எழுதிக்கிறோம் சரியா. இன்டெக்ரல் டொமைன் நீங்கள் யூஜியில் படித்தனால இதை எழுதுது. இந்த இடத்துல எந்த இன்டெக்ரல் டொமைன் போட்டாலும் அடிஷனை பொறுத்து இந்த mn ஆஃப் எஃப் வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கும் இன் ஜென்ரலாக. இன்டெக்ரல் டொமைனும் போட்டுக்கலாம், ஃபீல்டையும் போட்டுக்கலாம் சரியா. இந்த இடத்துல எதுனாலும் போட்டுக்கலாம். இசட் வந்து இன்டெக்ரல் டொமைன், கியூப் ஃபீல்டு, ஆர் ஃபீல்டு, சி ஃபீல்டு சரியா. mn ஆஃப் இசட் மட்டும்தான் அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப் கிடையாது. இந்த இதுவும் போட்டுக்கலாம். இன் ஜென்ரலா இதுதான். ஓகேவா. இப்போ கொஸ்டின் என்னன்னா இஸ் mn ஆஃப் எஃப் சாரி mn ஆஃப் எஃப் வேண்டாம், mn ஆஃப் இசட் எடுத்துப்போம் சரியா. அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஏ குரூப் சொல்லுங்க பார்ப்போம். இது குரூப்பா இருக்குமா? mn ஆஃப் இசட் வந்து அடிஷனை பொறுத்து குரூப்னு எபிலியன் குரூப்னு சொல்லிட்டோம் சரியா. மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்குமா இருக்காதா? யாரும் சொல்ல முடியுமா ஆன்சர்? mn ஆஃப் இசட் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா. இருக்காது சார். A inverse is equal to HA by mod A வரும். உங்களுடைய வாய்ஸ் கிளியரா இல்ல சார். A inverse is equal to adjoint of A by modulus of A நமக்கு வரும்ல. ஸோ modulus of A வந்து டிவைட்ல வர்றதுனால ஜெட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்ல வந்து இந்த டிவிஷன்ல வராதுல்ல சார், அதனால இருக்காது. ஓகே. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்காது, ரைட்டா? எஸ் சார். ஓகே, வெரி குட். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க சரியா. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல இப்போ நான் ஒன்று கேட்க, இந்த மேட்ரிக்ஸ்ல சப்போஸ் இது குரூப்பா இருந்த ஐடென்டிட்டி என்னது? சப்போஸ் இந்த mn ஆஃப் இசட் வந்து குரூப்பா இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 இங்க கிடையாதுலப்பா. 1ங்கிறது என்னது? இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இல்ல, வெரி குட். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்னா டயகனல் ஃபுல்லா 1 இருக்கும். டயகனல்ஸ் ஃபுல்லா 1 ன்னு வரும். 1 அதர் என்ட்ரிஸ்லாம் என்னன்னா 0. ஓகே, டயகனல் ஃபுல்லா 1 இருக்கும், அதர் என்ட்ரிஸ்லாம் என்ன 0வா இருக்கும். இது வந்து என்னன்னா இஸ் an ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சரியா. மேட்ரிக்ஸ் இன் mn ஆஃப் இசட். ஓகே, mn ஆஃப் இசட். ஓகே, இப்போ A இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து என்ன வரும்னா A வரும். I இன்ட்டு A என்னன்னா இது நீங்க ஏற்கனவே படித்த ப்ராப்பர்ட்டி சரியா. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ சப்போஸ் இது குரூப்பா இருந்தா எல்லாத்துக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கணும்ல. கண்டிப்பா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இது சப்போஸ் இது குரூப்பா இருந்தா எல்லா எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கணும், ரைட்டா? ஓகே, இப்போ ஓ எடுத்துக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து எங்க இருக்குன்னா mn ஆஃப் இசட்ல இருக்கு. இதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்னதுப்பா? இந்த மேட்ரிக்ஸுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை, இங்க இருங்க. இந்த மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 0 மேட்ரிக்ஸ் தான் வரும், ரைட்டா? இது 0 மேட்ரிக்ஸ் சரியா. இதில் உள்ள எல்லா என்ட்ரியும் 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் என்ன கிடைக்கும்னா 0 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 0 மேட்ரிக்ஸுக்கு நம்மளுக்கு இப்போ இதுக்கு 0 மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் இருக்கணும்னு என்ன அர்த்தம்? 0வையும் அந்த மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணதப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும் சரியா. பட் இங்க 0 மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் 0 மேட்ரிக்ஸ் தான் வருது சரியா. அப்போ 0 this matrix has no multiplicative inverse. ஓகேவா?
திஸ் மேட்ரிக்ஸ் ஹேஸ் நோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன எழுதுறான்னா mn ஆஃப் z comma dot is not a group. ஓகே, ஜீரோவுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடையாது. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னு என்ன அர்த்தம்? a star a into a inverse equal to a inverse into a equal to ஐடென்டிட்டி வரணும். இங்க ஐடென்டிட்டி வந்து ஐ தான், சரியா? இப்போ ஜீரோ கூட எந்த மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் ஜீரோ ஐ வராது, சரியா? இதுல அண்டு 0 into a not equal to i for all. ஓகே, அப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடையாது. ஸோ இந்த செட் வந்து என்னன்னா நாட் ஏ குரூப். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. mn ஆஃப் z ஸ்டார் போட்டுக்கிறேன், ஜீரோ மேட்ரிக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ குரூப்பா இருக்குமா? இருங்க, இந்த இதுல ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கனால ஜீரோவுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நாட் ஏ குரூப்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நான் ஜீரோவை எடுத்துட்டேன், ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்து நான் ஜீரோ மேட்ரிக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இது குரூப்பா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பாப்போம். இந்த இது குரூப்பா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கப்பா யாராச்சும். சார் குரூப்பா இருக்காது, ஏன்னா சிங்குலர் மேட்ரிசஸும் உள்ள இருக்கும்ல சார். எது? சிங்குலர் மேட்ரிசஸும் உள்ள இருக்கிறதுனால ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாதுல்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. mn ஆஃப், இப்போ பொதுவா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துங்க, mn ஆஃப் இசட்ல எடுத்துங்க. ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதனுடைய டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கலாம்பா? ஒன்று ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், அல்லது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், ரைட்டா? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்க, அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க. ஒன்று 0வா இருக்கலாம் சார், அல்லது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், சரியா? அப்போ இப்போ டிட்டர்மினன்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0வா இருந்தால் தென் என்ன எழுதலாம்னா ஏ டிட்டர்மினன்ட் ஏ இன்வெர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ரைட்டா? ஏ அதாவது பொதுவாக இன்வெர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா டிட்டர்மினன்ட் வந்து என்னது? ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, சரியா? டிட்டர்மினன்ட் ஆஃப் இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா தென் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்கன்னா 1 by determinant of A, 1 by determinant of A into something adjoint of A ன்னு எழுதுவீங்க, ரைட்டா? இங்கே A inverse equal to 1 by determinant of A into adjoint of A ன்னு எழுதிருங்க, ரைட்டா? ஓகேவாப்பா? இப்போ பாருங்களேன், இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஏங்கிற மேட்ரிக் ஃபார் எனி மேட்ரிக்ஸ் ஏ பிலாங்ஸ் டு mn ஆஃப் இசட்னு எடுக்கேன், அது வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0வா இருந்தால் அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, சரியா? டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இதுதான், சரியா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த mn ஆஃப் இசட்ல டிட்டர்மினன்ட் 0 இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்க முடியுமா? நான் ஜீரோ மேட்ரிக் ஒரு இதுல mn ஆஃப் இசட்ல ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுக்கணும், அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வர மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்க முடியுமா உங்களால? சப்போ இங்க இருங்க, இந்த கேஸ் வந்து இதுல வந்துட்டுன்னா இங்க எடுக்க, சரியா? இந்த கேஸ் வந்து இந்த இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்க, இருந்துச்சுன்னா இது நாட் ஏ குரூப், சரியா? இல்லைன்னா இது மட்டும்தான் இருக்கும், இது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா குரூப் ஆயிரும், சரியா? கொஸ்டின் என்னன்னா, இந்த டிக் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு இங்க கேரண்டி இருக்கா இல்லையா? mn ஆஃப் z and ஸ்டார் இருக்குல்ல, அதுல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கேரண்டியா இல்லையா? இங்க ஒரு டிட்டர்மினன்ட் 0 மேட்ரிக்ஸ் கொடுக்க முடியுமா உங்களால? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்கணும், அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து 0 வர மாதிரி கொடுக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். ஈஸியா கொடுக்கலாம்பா. ஏ ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த இடத்துல 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ரிமைனிங் எல்லா என்ட்ரியும் 0 போட்டுக்கோங்க.
இதுவும் மேட்ரிக்ஸ் தானேப்பா. இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியை நான் ஒன்றுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து n by n மேட்ரிக்ஸ் சரியா. ரிமைனிங் எல்லா என்ட்ரிஸையும் நான் 0 போட்டுக்கிறேன் சரியா. இது எங்க இருக்கும்னா mn of z ஸ்டார்ல இருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ திஸ் இம்ப்ளைஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து என்னன்னா ஈக்குவல் டு 0 ஆகும். ஏன்னா இதுல எல்லா என்ட்ரியும் 0, 1 தவிர மற்ற எல்லா என்ட்ரியும் 0. நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க, ஈக்குவல் டு 0 இருக்கும் சரியா. அப்போ a இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா. அப்போ பாருங்க, இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துட்டேன், அதனுடைய டிட்டர்மினன்ட் 0 வந்துட்டு, ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது சரியா. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா mn of z star comma dot is not a group. ஓகே, இட்ஸ் நாட் a group. இப்போ கொஸ்டின் என்ன ஆகுது பாருங்க, நல்லா கவனிச்சிக்கிங்க. ஃபர்ஸ்ட் mn of z வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பாக இருக்குமான்னு கேட்டேன். ப்ரூஃப் ஆயிருக்காதுன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணோம். 0க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ அடுத்து என்ன செஞ்சிட்டோம், இதுல இருந்து 0 ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண பிறகு இது குரூப்பாக இருக்குமான்னு பார்க்கேன், இல்லை. ஏன் இல்லைன்னா இதுல டிட்டர்மினன்ட் 0 உள்ள மேட்ரிக்ஸுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. அப்போ அந்த டிட்டர்மினன்ட் 0 உள்ள மேட்ரிக்ஸ் எல்லாம் இதுல இருந்து ரிமூவ் பண்ணுவோம் சரியா. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஜஸ்ட் a belongs to mn of z such that determinant of a வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த இதுல நல்லா கவனிச்சிங்க. இதுல என்ன எடுத்து இந்த இடத்துல ஓகே mn of z போட்டிருக்கேன். இதுல டிட்டர்மினன்ட் வந்து 0 உள்ள மேட்ரிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பண்ண பிறகு கிடைக்கிற செட்டு தான் இது. ஓகே, டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0ல இது சரியா. இதை ஜென்ரலா இந்த செட்டை என்ன சொல்லுவோம்னா GLN of zன்னு சொல்லுவோம் சரியா. GLN of zன்னா என்ன அர்த்தம்னா ஜென்ரல் லீனியர் குரூப் over z. Okay, GLN of z னா என்ன அர்த்தம்னா set of all non-singular matrices. Determinant not equal to 0 இருந்தா a என்னது நான் சிங்குலர்னு நீங்க படிச்சிருக்கீங்களா. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் 0வா இருக்கும் சரியா. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் வந்து நான் 0வா இருக்கும் சரியா. அப்போ இந்த இதுல இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த செட்ல இருந்து டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 உள்ள மேட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்க, அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம்னா GLN of zன்னு சொல்லுவோம். ஜென்ரல் லீனியர் குரூப் ஓவர் z சரியா. ஜென்ரல் லீனியர் குரூப் ஓவர் z. இப்போ இந்த இது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்குமா. GLN of z வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்குமா இருக்காதா. GLN of z வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்குமா இருக்காதாப்பா, சொல்லுங்க பாப்போம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இங்க வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கு சரியா. I வந்து I belongs to GLN of z. ஓகே, ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னா 1. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து 1, ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ GLN of z வந்து நான் எம்ப்டி. ஓகே, இப்போ இது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்குமா இருக்காதா. இஸ் GLN of z under multiplication a group. சொல்லுங்க பாப்போம். க்ளோஸ் ப்ராப்பர்ட்டிலாம் வந்துடும் சரியா. நீங்க அது யூஸ்ல படிச்சிருக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி எப்படி எழுதலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு எழுதலாம் சரியா. இது யூஜி லெவலில் நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் லெவல்லையும் படிச்சிருக்கலாம். சும்மா ரிசல்ட் மாதிரி படிச்சிருக்கலாம் சரியா. இப்போ ஒன்றும் இல்லை, இது ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. லெட் a, b belongs to GLN of z எடுத்துங்க சரியா. அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு, GLNல இருந்தாலே டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பியும் நாட் ஈக்குவல் டு 0 தான் சரியா. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும்.
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்னன்னா இந்த ரிசல்ட் படி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. ஓகே, இதுவும் நான் நல்லா கவனிச்சிங்க. இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எங்க இருக்குன்னா இசட்ல தான் இருக்கும். இதுவும் இங்க இது வந்து ஒரு நம்பர் தான் சரியா. இதுவும் எங்க இருக்குன்னா இசட்ல தான். இசட்ல 2 நான்-ஜீரோ நம்பரை ப்ராடக்ட் பண்ணா 0 வருமாப்பா? இசட் இருக்குல்ல, இதுல 2 நான்-ஜீரோ நம்பரை ப்ராடக்ட் பண்ணா 0 வருமா வராதா? எதுப்பா? ஓகே, வராது சரியா. ஏன்னா நீங்க ரிங் தியரியில போய் சொல்லலாம் இசட் வந்து இன்டகரல் டொமைன் சரியா. இன்டகரல் டொமைனா நோ ஜீரோ டிவைசர். ஸோ 2 நான்-ஜீரோ எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நான்-ஜீரோ தான் வரும். அப்போ பாருங்க 2 மேட்ரிக்ஸ் எடுக்கேன், ஜிஎல்என் ஆஃப் இசட்லேருந்து 2 மேட்ரிக்ஸ் எடுக்கேன். அதனுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டு. அப்போ ஜிஎல்என்னுடைய டெஃபினிஷன் படி ஏபி பிலாங்ஸ் டு ஜிஎல்என் ஆஃப் இசட். ஓகே, அப்போ பாருங்க ஐடென்டிட்டி இருக்கு, க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்பவும் ட்ரூ சரியா. ஏன்னா மேட்ரிக்ஸ் தியரியில ஏபிசி எடுத்துங்க பிலாங்ஸ் டு ஜிஎல்என் ஆஃப் இசட் இம்ப்ளைஸ் ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சின். இப்படி எதுவும் ரிசல்ட் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல் லெவல்லையே? ஸ்கூல் லெவலில் 11th மேட்ரிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும்ல, அந்த சாப்டர்ல இந்த ரிசல்ட்லாம் இருக்கும். 12th உண்டு, யூஜிலையும் நீங்க படிச்சிருக்கலாம் சரியா. ஸோ மேட்ரிக்ஸ்ல n/n மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல அசோசியேட்டிவ் லா ட்ரூ எப்பவும் சரியா. அசோசியேட்டிவ் லா சொல்லிட்டு இப்போ இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லுங்களேன். இங்க எல்லா எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? எல்லா எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? எக்ஸிஸ்ட் ஆகும், பட் ஆனா அது அந்த இதுல இருக்காது. வெரி குட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா உங்களால? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுங்க, அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இல்ல சார்னு சொல்லிருக்காங்க. இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்ல வந்து 2 இருக்கிற மாதிரி 2 2 2வா இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 2n ன்னு வரும். சோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. சோ நம்மளுடைய வெரி குட் கரெக்ட். நீங்க சொல்றது என்ன சொல்லுதாங்கன்னா A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 2 2 above diagonal below diagonal 0 ரைட்டா, belongs to இந்த மேட்ரிக்ஸ் belongs to mn of z. ஓகே, இதனுடைய டிட்டர்மினன்ட் என்னதுப்பா? இது n/n மேட்ரிக்ஸ் ரைட்டா. இங்க பொதுவா இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் ரைட்டா. டயகனல் என்ட்ரி மட்டும் தான் இருக்கு, ரிமைனிங் என்ட்ரிலாம் 0. அப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் என்னன்னா இங்க எத்தனை 2 இருக்கும்னா n2 இருக்கும். அப்போ 2n டிட்டர்மினன்ட் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஏ வந்து ஜிஎல்என் ஆஃப் இசட்ல வந்துடும் ரைட்டா. இப்போ இதுக்கு நீங்க ஏ இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. இதுக்கு ஏ இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு இங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணுவீங்க சரியா. ஒன்றும் இல்லைண்ணா, இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கால்குலேட் இன்னும் சிம்பிளா நான் சொல்லட்டுமா? அவங்க சொன்னதுக்கு இப்போ இதுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். அதுல உள்ள என்ட்ரி என்னன்னா டயகனல் என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். சம் A1 A2 அப் டு AN எடுத்துக்கோங்க. அண்ட் அதர் என்ட்ரிஸ்லாம் 0வா தான் இருக்கும். அதாவது இது டயகனல் மேட்ரிக்ஸ், இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா டயகனல் என்ட்ரி மட்டும்தான் வரும், ரிமைனிங் என்ட்ரிலாம் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும் சரியா. ஸோ அப்போ அந்த என்ட்ரி என்னன்னாலும் இருக்கலாம், A1 A2 AN போட்டுக்கிறேன். இப்போ 1/2n இப்போ உள்ள கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல A1/2n A2/2n அண்ட் ஸோ ஆன் AN/2n வரும். ரிமைனிங் என்ட்ரிஸ்லாம் 0 ஆயிரும் சரியா. அப்போ இப்போ ஏஐஸ்லாம் 1ன்னு போட்டுக்கோங்க. ஏஐஸ்லாம் 1ன்னு போட்டிங்கன்னா இங்கே 1/2n இருக்கும், 1/2n இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எங்கே இருக்காதுன்னா நல்லா கவனிச்சிங்க, இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா என்ட்ரியும் இசட்ல இருக்கணும். பட் இந்த என்ட்ரிஸ்லாம் எங்கே இல்லை? இசட்ல இல்லை. ஸோ நாட் இன் mn ஆஃப் இசட். ஓகே, ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் இது வந்து எங்கே இல்லைன்னா
GLN ஆஃப் இசட்ல கிடையாது. GLN ஆஃப் இசட்ல கிடையாது. சரியா? அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா GLN ஆஃப் இசட் டாட் இஸ் நாட் ஏ குரூப். பட் இதுல வந்து ஐடென்டிட்டி இருக்கு, க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர் ஆகுது. ஒன்றும் இல்லை, நீங்க இன்னும் சிம்பிளா நான் சொல்லுதானே. ஃபார் எக்ஸாம்பிள், இன் GL ஈஸியா புரியறதுக்காக GL2 ஆஃப் Z எடுத்துக்கோங்க. சரியா? GL2 ஆஃப் Z. ஓகே. ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா 2 0 2 அவங்க சொல்றது. சரியா? GL2 ஆஃப் Z. ஓகே. இதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து என்னன்னா 4. ஓகேவா? இதனுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. Z2 Z2. ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தானுங்க. இந்த இடத்துக்கு இந்த என்ட்ரிக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிப்பீங்க. இதனுடைய கோஃபேக்டர் வந்து 2. அடுத்து இதுக்கு கண்டுபிடிப்பீங்க 0 வரும். அடுத்து இங்கே கண்டுபிடிக்கிறப்போ 0 வரும். இந்த இதுக்கு கண்டுபிடிக்கிறப்போ 2 வரும். சரியா? ஸோ இதே தான் வரும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் எப்படி இருக்கும்னா 1/4 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 0 0 2. ஸோ அப்போ உள்ள கொண்டு போனீங்கன்னா 1/2 0 0 1/2. ஓகே. இந்த மேட்ரிக்ஸ் எங்கே இல்லைன்னா நாட் இன் GL2 ஆஃப் Z. ஓகே. ஏன்னா இங்கே 1/2 இருக்கு. 1/2 வந்து இன்டிஜர் கிடையாது. சரியா? ஸோ அப்போ GLN ஆஃப் Z வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நாட் ஏ குரூப். ஓகே. GLN ஆஃப் ஏன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடையாது. சரியா? மல்டிப்ளிகேட்டிவ் சம் ஆஃப் தி இருங்க டிட்டர்மினன்ட் 1 இருக்கிற மேட்ரிக்ஸ்லாம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இங்கே இருக்கும். GL2 ஆஃப் Z இருக்குல்ல, இதுல மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் இருக்கும்னா டிட்டர்மினன்ட் வந்து 1 இருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்கும் இங்க இதுல மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். சரியா? பட் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 1 வர மேட்ரிக்ஸுக்கு சாரி, இதுல டிட்டர்மினன்ட் வந்து 1 அண்ட் -1 வர மேட்ரிக்ஸுக்கு ஃபுல்லா இன்வர்ஸ் இருக்கும். அதர் மேட்ரிக்ஸஸ்க்குலாம் நாட் இன்வர்ஸ் இருக்காது. சரியா? GL2 ஆஃப் Zல டிட்டர்மினன்ட் 1 இருக்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் -1 இருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஃபுல்லா இன்வர்ஸ் இருக்கும். அதர் மேட்ரிக்ஸஸுக்கு இன்வர்ஸ் இருக்காது. ஓகேவா? சரி. இப்போ பாருங்க, அடுத்து இது இப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நாட் ஏ குரூப்னு சொல்லிட்டோம். அடுத்து பாருங்களேன், GLN ஆஃப் Q இருக்கு, GLN ஆஃப் R இருக்கு, அடுத்து GLN ஆஃப் Z, சாரி GLN ஆஃப் C இருக்கு. சரியா? இப்போ இது குரூப்பா இருக்குமா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து? சொல்லுங்க பார்ப்போம். இந்த இது வந்து இந்த 3 செட் இருக்குல்ல, GLN ஆஃப் Q, GLN ஆஃப் R, GLN ஆஃப் C, இது எல்லாமே குரூப்பா இருக்குமா இருக்காதா? இப்போ ஒன்றும் இல்லை, கவனிங்க. இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்காப்பா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். GLN ஆஃப் இது ஜீன்னு எடுத்துக்குவோம். சரியா? இந்த 3மே எடுத்துக்குவோம். சரியா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பா இங்கே இருக்கும். சரியா? ஸோ G வந்து நான் எம்டி. ஓகே. இப்போ 2 மேட்ரிக்ஸ் எடுங்க. AB belongs to G. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் B என்னது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் AB என்ன ஆகும் பாருங்க. AB ஈக்குவல் டு என்னன்னா இதுவும் என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் B. நல்லா கவனிச்சிங்க. QRCலாம் என்னன்னா இன்டகரல் டொமைன். சரியா? இன்டகரல் டொமைன்ல 2 நான்-ஜீரோ எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நான்-ஜீரோ தான் கிடைக்கும். சரியா? அப்போ இதனுடைய ப்ராடக்ட் வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ AB எங்க வந்துரும்னா பிலாங்ஸ் டு Gல வந்துடும். ரைட்டா? ஸோ க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி ஓவர். சரியா? இதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்பவும் ட்ரூ. மேட்ரிக்ஸ் n by n மேட்ரிக்ஸ்ல. சரியா? AB இன்ட்டு C. ஓகே. அசோசியேட்டிவ் இது வந்து க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி. சரியா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்பவும் ஜென்ரலா n by n மேட்ரிக்ஸ்ல ட்ரூ. ஓகே. அடுத்து இன்வர்ஸ் எடுக்கணும். சரியா? A பிலாங்ஸ் டு Gன்னு எடுத்துக்கிறேன். ஸோ A இன்வர்ஸ் எப்படி இருக்கும்னா
1 by determinant of A into adjoint of A. ஓகே, சரியா? adjoint determinant of A. இப்போ நல்லா கவனிச்சிக்கிங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஒரு நம்பரா தானப்பா இருக்கும். எப்படி? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0னா அது ஒரு நம்பர் தானப்பா. இப்போ ஓவர் கியூன்னு எடுத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து நல்லா கொஞ்சம் ஏல, இப்போ ஏல உள்ள இந்த செட்டை இந்த இது எடுக்கிறப்போ ஏல உள்ள எல்லா என்ட்ரியும் கியூல வேரி ஆகும். சரியா? அப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா அதுவும் எங்க இருக்குன்னா கியூல தான் வேரி ஆகும். சப்போஸ் ஓவர் ஆர் எடுத்தீங்கன்னா இதுல ஏல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆர்ல இருக்கும், டிட்டர்மினன்ட் எங்க இருக்கும்னா ஆர்ல இருக்கும். ஓகே, அடுத்து ஓவர் சியில் எடுத்தீங்கன்னா ஏல உள்ள எல்லா என்ட்ரியும் சியில் இருந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எங்கே இருக்குன்னா சியில் தான் ஆர்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் கியூ ஓவர் கியூவில் எடுத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் கியூவில் இருக்கும், ஓவர் ஆரில் எடுத்தீங்கன்னா ஆரில் இருக்கும், ஓவர் சியில் எடுத்தீங்கன்னா இந்த டிட்டர்ன் வந்து சியில் இருக்கும். ஓகேவா? அண்ட் நான் ஜீரோ ஆல்சோ. அண்ட் அஜாயிண்ட் ஆஃப் ஏயும் இதே மாதிரி தான். அஜாயிண்ட் ஆஃப் ஏல உள்ள என்ட்ரியும் அஜாயிண்ட் ஆஃப் ஏல உள்ள எல்லா என்ட்ரியும் ஒன்று ஓவர் கியூவில் எடுத்தீங்கன்னா கியூவில் தான் இருக்கும், ஓவர் ஆரில் எடுத்தீங்கன்னா ஆரில் இருக்கும், ஓவர் சியில் எடுத்தீங்கன்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏல உள்ளதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எங்கே வந்துரும்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீல வந்துடும். புரியுதா? ஓவர் கியூ எடுத்தீங்கன்னா இந்த அஜாயிண்ட் ஆஃப் ஏல உள்ள எல்லா என்ட்ரியும் கியூவில் உள்ள என்ட்ரியாக இருக்கும். ரைட்டா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் கியூவில் தான் இருக்குது. இதில் ப்ராடக்ட் பண்ணினீங்கன்னா இங்கே உள்ள இந்த இது 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இது உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா என்ட்ரியும் கியூவில் தான் இருக்கும். ஸோ பிலாங்ஸ் டு ஜியில் வந்துடும். அதே மாதிரி இந்த சரியா? அப்போ ஜிஎல்என் ஆஃப் கியூ, ஜிஎல்என் ஆஃப் ஆர், ஜிஎல்என் ஆஃப் சிலாம் என்னவா இருக்கும்னா குரூப்பாக இருக்கும். ஜிஎல்என் ஆஃப் ஆர், ஜிஎல்என் ஆஃப் கியூ, ஜிஎல்என் ஆஃப் சி. இப்போ இது எபிலியன் குரூப்பா இருக்குமா? இது எபிலியன் குரூப்பா இருக்குமா இருக்காதாப்பா? இது நோ, வெரி குட். ஏன்னா ஜென்ரலாகவே ஏபி நாட் ஈக்குவல் டு பிசி. ஓகே, ஃபார் சம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. ஜென்ரலாக n by n மேட்ரிக்ஸில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சாரி பிஏ, ஜென்ரலாக கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஜென்ரலாக n by n மேட்ரிக்ஸில் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நாட் ட்ரூ. ரைட்டா? ஸோ இது இந்த ரிசல்ட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ ஃபார் சம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. ஓகே, அப்போ இந்த 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 எல்லாமே என்னவாகும்னா இது எல்லாமே தனித்தனியாக எடுத்தீங்கன்னா ஆர் நாட் ஏ எபிலியன் குரூப். எபிலியன் குரூப், பட் இது வந்து குரூப்பா இருக்கும். சரி, ஒரு நிமிஷம். சே குரூப், அவ்வளோதான். ஓகே, அடுத்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஜி கமா டாட் இஸ் நாட் an abelian group. சரியா? ஓகே, அப்போ என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க. அதாவது mn ஆஃப் நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல இந்த ஆறு சி இன் ஜென்ரலா இதுக்கு எப்படி எழுதுன்னு பாருங்க. GLN ஆஃப் எஃப் கமா டாட் இஸ் a group if எஃப் வந்து என்னவா இருக்கணும்னா ஃபீல்டா இருக்கணும். சரியா? இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல இசட் போடுறதப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்ல பிரச்சனை இருந்துச்சு. ரைட்டா? இசட் போடுறதப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்ல பிரச்சனை இருக்கு. அதனால நான் என்ன செய்யுதுன்னா ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஃபீல்டில் எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். அதனால ஜென்ரலா GLN ஆஃப் எஃப் வந்து இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஃப் எஃப் இஸ் ஏ ஃபீல்ட். எஃப் ஃபீல்டா இருக்கிறப்போ இந்த GLN ஆஃப் எஃப் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். ஓகே, குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இங்கே இப்படி எடுத்துக்குவோம். MN ஆஃப் எஃப் எடுத்துக்கிறேன். சரியா? எஃப் வந்து ஃபீல்டு, எஃப் இஸ் ஏ ஃபீல்டு.
இதுல என்ன செஞ்சிருக்கேன்னா அடுத்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஜீரோ மேட்ரிக்ஸை விட்டுட்டேன். இது வந்து mn ஆஃப் f ஸ்டார். இது வந்து நாட் ஏ குரூப். சாரி, இது வந்து நாட் ஏ குரூப். ரீசன் என்னன்னு சொல்ல முடியுமா? இதுல சிங்குலர் மேட்ரிக்ஸஸ்லாம் இருக்கு. mn ஆஃப் f வந்து இதுவும் நாட் ஏ குரூப். நாட் ஏ குரூப். இப்போ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுக்க, அதுவும் நாட் ஏ குரூப். ஏன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் இப்படி உடைச்சிடலாம் இதை. இது வந்து டிட்டர்மினன்ட் ஜீரோ உள்ள மேட்ரிக்ஸ். இது வந்து டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ உள்ள மேட்ரிக்ஸ். இந்த இடம் இது வந்து என்னன்னா குரூப்பா இருக்கும். குரூப். இது என்னன்னா GLN ஆஃப் F. இந்த செட்டு வந்து நாட் ஏ குரூப். ஓகே, அதாவது mn ஆஃப் f வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப் கிடையாது. பட் அது அந்த mn ஆஃப் fல ஒரு சப்செட் எடுக்கேன். அந்த சப்செட் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்கு. அந்த குரூப் என்னன்னா இதுதான். சரியா? இப்படி கொஸ்டின் பண்ணா பாருங்களேன். ஃபைண்ட் எ சப்செட் S, find a non-empty subset S of mn of f such that S comma dot is a group. Okay, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடி பாருங்க. Find a non-empty subset S of mn of f such that S comma dot is a group. இப்படி தேடினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா S equal to GLN of F. இது ஒன் ஆஃப் தி ஆன்சர். இன்னும் வேற எஸ் எல்லாம் இருக்கு. சரியா? ஃபைண்ட், புரியுதா? கொஸ்டின் என்னன்னு புரியுதா? இது வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப் கிடையாது. சரியா? இதுல ஒரு சப்செட் கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு நான் எம்டி சப்செட் கண்டுபிடிக்கணும். அந்த சப்செட் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்கும். மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்கணும். சரியா? ஓகே, இதை வந்து ஜென்ரல் லீனியர் குரூப்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து நான் இப்போ பாருங்க என்ன செஞ்சிருக்கோம் பாருங்க. இது mn ஆஃப் f, ரைட்டா? இதுல GLN ஆஃப் fன்னு ஒரு குரூப்பை கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டா? இதுல ஒரு குரூப் கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் எ நான் எம்டி find a இது mn ஆஃப் f. ஓகே, இதுல ஒரு சப்செட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா GLN ஆஃப் f, ரைட்டா? எனக்கு இதுல ஒரு சப்செட் கண்டுபிடிக்கணும். எஸ், ஃபைண்ட் எ நான் எம்டி சப்செட் S ஆஃப் GLN ஆஃப் f. f வந்து ஃபீல்டு. சரியா? such that இது such that ஷார்ட்டா எழுதுதான். சரியா? such that S comma dot is a group. சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா? GLN ஆஃப் fல ஒரு சப்செட் எடுக்கணும். அந்த சப்செட் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பா இருக்கணும். எது சொல்ல முடியுமா யாருக்கும்? யாரும் சொல்லலாமா? ஓகே, சரி, ஒன்றும் இல்லை. இங்கே இருங்க. என்ன எந்த செட் எடுக்கன்னு பாருங்களேன். இங்கே GLN ஆஃப் fல உள்ளதெல்லாம் டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0, ரைட்டா? நான் என்ன எடுக்கேன்னா A belongs to GLN ஆஃப் f such that டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து என்னன்னா ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 1. இதுல டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல டிட்டர்மினன்ட் 1 இருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அதுதான் இந்த எஸ். சரியா? இந்த இதை என்ன சொல்லுவோம்னா SLN ஆஃப் f சொல்லுவோம். SLN ஆஃப் f. இந்த செட் இருக்குல்ல, இது வந்து SLN ஆஃப் f. சரியா? SLN ஆஃப் fன்னு என்ன அர்த்தம்னா ஸ்பெஷல் லீனியர் group. Special linear group. Okay, SLN of set of all invertible non-singular matrices
whose determinant வந்து என்ன 1, whose determinant is 1. இப்போ இது குரூப்பா இருக்குமான்னு பாருங்க. எஸ் இப்போ கொஸ்டின் என்னன்னா இஸ் SLN of F a group. அங்கே எழுதிட்டேன் சரியா, பட் குரூப்னு ப்ரூவ் பண்ணுவோம் சரியா. SLN of F வந்து குரூப்னு ப்ரூவ் பண்ணுவோம் சரியா. அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னதுப்பா 1. ஸோ அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எங்கே இருக்கும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் SLNல வந்துடும் சரியா. SLN of Fல வந்துடும். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து எப்பவுமே 1 தான். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ். ஸோ நான் எம்டி. ஓகே, இப்போ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சொல்லணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஜென்ரலாகவே ட்ரூ சரியா. அடுத்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி சொன்னால் போதும் சரியா. இப்போ A, B பிலாங்ஸ் டு SLN of F எடுத்துங்க. ஸோ என்ன எழுதலான்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் B ஈக்குவல் டு 1. SLNல இருக்கனால இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டிப்பாக 1 தான். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் AB என்ன வரும் பாருங்க. இதை எப்படி எழுதலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு எழுதலாம் ரைட்டா. அப்போ திஸ் ஈக்குவல் டு 1 தான். அப்போ ஏபியோட டிட்டர்மினன்ட் வந்து 1ஆ மாறிட்டு அப்போ ஏபி எங்கே இருக்கும்னா SLN ஆஃப் Fல வந்துடும். ஸோ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி ட்ரூ சரியா. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்பவும் ட்ரூன்னு சொல்லியிருக்கேன். n/n மேட்ரிக்ஸில் எப்பவும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஓகே, அடுத்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ A பிலாங்ஸ் டு SLN ஆஃப் F எடுத்துக்கங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து என்னென்னா 1ன்னு தெரியும் சரியா. ஸோ நான் 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போது இது வந்து A வந்து என்னென்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சரியா. ஸோ அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் எப்படி இருக்கும்? 1 இன்வெர்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 1. அப்போ இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் A தான் என்னன்னா ஏயோட இன்வெர்ஸ் சரியா. ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் பொதுவாக நம்ம இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பாருங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட டிட்டர்மினன்ட்டும் என்னவா இருக்கும்னா 1ஆ தான் இருக்கும் சரியா. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் நீங்கள் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க சரியா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஒன்றும் இல்லை, இது நீங்கள் 12th மேட்ரிக்ஸ் இயரில் ஃபஸ்ட்டு சாப்டர்னு நினைக்கிறேன். அதில் இந்த சில ரிசல்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. டிட்டர்மினன்ட் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்லாம் கொடுத்து சில ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், இது வந்துடும் சரியா. ஸோ இதில் இதுவும் எங்கே வந்துடும்னா GLN ஆஃப் Fல வந்துடும் சரியா. அப்போ பாருங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு என்னென்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி டு அசோசியேட்டிவ் இருக்குது, ஐடென்டிட்டி இது ஐடென்டிட்டி சரியா, அண்டு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா SLN வந்து SLN of F, dot is a group. SLN of dot is a group ஒன்று கன்க்ளூட் பண்ணிடலாம் சரியா. ஓகே, அப்போ பாருங்களேன் என்ன அடுத்து இன்னும் சொல்லலாம். இந்த SLN ஜென்ரலாக GLNல வேற எதுவும் குரூப் கண்டுபிடிக்க முடியுமா? வேற எதுவும் அபிலியன் சப் குரூப் கண்டுபிடிக்க முடியுமா? கொஸ்டின் பாருங்களேன். find a subset, non-empty subset S of GLN of F such that S dot is an abelian group. சொல்லுங்க பாப்போம், ஏதாச்சும் ஒரு abelian subset கண்டுபிடிக்க முடியுமா? சொல்ல முடியுமாப்பா யாரும்? find a non-empty set S of GLN of F such that S dot வந்து abelian group, மல்டிப்ளிகேஷன் பொறுத்து abelian group இருக்கும். இது சொல்ல முடியுமா? இது சொல்ல முடியுமாப்பா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சொல்லுங்கம்மா பிரைசி.
ஆமா சொல்லுங்க. ஸ்கேலார் மேட்ரிசஸ் எதுமா? ஸ்கேலார் மேட்ரிசஸ் எடுத்தோம்னா அதுக்குரிய அது வந்து கம்ப்யூட் பண்ணோம்ல ஸ்கேலார் மேட்ரிசஸ். வெரி குட் வெரி குட். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்படிமா இருக்கும்? லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். ai is equal to வெரி c குட். for ஓகே வெரி குட். இப்போ என்ன எடுக்காங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணுதாங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏஐஜே belongs to GLN of F such that aij எல்லாம் 0 for I not equal to j, ரைட்டா? அண்ட் aia எல்லாம் என்னன்னா சம் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஏஐஏயும் ஏஜேஜேயும் ஈக்குவல் ஃபார் ஆல் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த செட் என்னன்னா ஜஸ்ட் எஸ்ன்னு எடுத்துக்கணும். இதில் உள்ள இப்போ அதாவது நல்லா கவனிச்சு, ஏஐஜே வந்து 0 ஃபார் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே. அப்போ டயகனல் என்ட்ரிக்கு தவிர மற்ற எல்லா என்ட்ரியும் 0ன்னு சொல்லிட்டேன். டயகனல் என்ட்ரிலாம் என்னவா இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ இந்த இந்த இதில் உள்ள மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா இங்கே இதான் மேட்ரிக்ஸ் ஏ பிலாங்ஸ் டு எஃப் ஆகலாம். சரியா? செட் ஆஃப் ஆல் ஸ்கேலார் மேட்ரிக்ஸஸ். சரியா? செட் ஆஃப் ஆல் ஸ்கேலார் மேட்ரிசஸ் ஓவர் எஃப். ஓகே, ஏ வந்து எஃப்ல வெரியா. இப்போ இது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அதே சமயத்தில் எல்லாமே ஏயா இருக்குல்ல, நல்லா கவனிச்சிங்க. இந்த மேட்ரிக்ஸ் எங்கே எடுக்கன்னா ஜிஎல்என் ஆஃப் எஃப்ல இருக்கேன். அப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து என்னன்னா ஏ பவர் என் வரும். அப்போ கண்டிப்பாக ஏ வந்து நான் ஜீரோவாக இருக்கும். சரியா? ஏ வந்து கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருக்கணும். சரியா? ஓகே, இப்போ இது ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுங்க. ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏஏஇ. ஓகே, above and below diagonal 0. இதே மாதிரி b ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பி up to b above diagonal and below diagonal 0. இந்த மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னா எஸ்ல இருக்கு. ப்ராடக்ட் பண்ணுங்க. ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இங்கே ஏபி டயகனல் என்ட்ரிலாம் ஏபியாக இருக்கும். அதர் அபோவ் அண்ட் பிலோ டயகனல்லாம் என்னவா இருக்கும்னா 0. இதுவும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஏபி பிலாங்ஸ் டு எஸ். ஸோ க்ளோஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரூ தான். சரியா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து ஐடென்டிட்டி இங்கே இருக்குது. ஐ வந்து எங்கே இருக்குன்னா எஸ்ல இருக்குது. எல்லா என்ட்ரியும் 1, ரைட்டா? அபோவ் அண்ட் டயகனலில் 0 ஆகிட்டு. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு ஐயும் எங்கே இருக்குன்னா எஸ்ல இருக்குது. ரைட்டா? அடுத்து இன்வெர்ஸ் பார்க்கணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் என்ன இருக்குன்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ. என்னன்னா ஏ தான் வரும் பாருங்க. இது வந்து ஏ பவர் என். ஏயோட டிட்டர்மினன்ட் வந்து ஏ பவர் என். சரியா? அப்போ ஏ 1 ஏ பவர் என். அஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஏ தான். சரியா? அப்போ உங்க டயகனல் என்ட்ரிலாம் எப்படி இருக்குன்னா 1 ஏ பவர் என் மைனஸ் 1, 1 ஏ பவர் என் மைனஸ் 1 அண்ட் ஸோ ஆன். இந்த இடத்துல அஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஏயா இருக்காது, பட் ஸ்கேலார் மேட்ரிசஸாக இருக்கும். அவ்வளோதான். சரியா? இந்த இடத்துல அஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து எங்கே இருக்குன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். சரியா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட அஜாயிண்ட் வந்து அதே தான். சரியா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈஸியாக சொல்லுங்க பார்ப்போம். அஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்போ இந்த என்ட்ரி என்னப்பா வரும்? அஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதனுடைய டிட்டர்மினன்ட் தானே. இப்போ ரிமைனிங் வந்து என்னன்னா இதில் உள்ள என்ட்ரிலாம் எப்படி இருக்குன்னா ஏ பவர் என் மைனஸ் 1 இருக்கும். கோ ஃபேக்டர் கண்டுபிடிச்சு பாருங்க.
புரியுதா என்னன்னு? இந்த இந்த என்ட்ரியோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் காலத்தையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமைனிங் கிடைக்கிற மேட்ரிக்ஸ் வந்து n-1/n-1 மேட்ரிக்ஸ். இதுல டயகனல் என்ட்ரி தான் இருக்கு. டயகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ். ஸோ n-1 என்ட்ரிஸ் இருக்கு. அப்போ a பவர் n-1 வந்துடும். ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் என்னன்னா 1/a 1/a up to 1/a. ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன இருக்குன்னா 1/a பவர் n இருக்கு. ரைட்டா? இதில் உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா இது வந்துடும். ஸோ இதுவும் என்னன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான், பிலாங்ஸ் டு எஸ் வந்துட்டு. ஸோ அப்போ அண்ட் எஸ் கமா டாட் வந்து இஸ் ஏ குரூப். ஓகே. இப்போ மல்டிப்ளிகேஷன் எபிலியன் வந்துடும். சரியா? ஏன்னா இந்த ஏபி கண்டுபிடிச்சிருக்குங்களா, பிஏ கண்டுபிடிங்க. ஏபி வந்து என்ன வந்திருக்குன்னா ஏபி அப் டு ஏபி. ஓகே. அதர் என்ட்ரிஸ்லாம் 0. இப்போ இந்த ஏபி வந்து ஃபீல்டில் தானே இருக்கு. ஏயும் பியும் எஃப்ல இருக்கு. எஃப் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து கம்யூட்டேட்டிவ் ரிங். ரைட்டா? ஸோ அப்போ இதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா இது மேட்ரிக்ஸை ரீரைட் பண்ணிங்கன்னா பிஏ அப் டு பிஏன்னு எழுதிக்கலாம். அபோவ் பிலோ டயகனல் 0 ஆயிரும். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா இது என்னன்னா பிஏங்கிற மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ அப்போ இது வந்து என்னன்னா இஸ் அண்ட் எபிலியன் set of all scalar matrices எடுத்துக்கிறேன். set of all scalar non singular matrices form a abelian group. புரியுதா என்னன்னு? ஸோ set of all scalar matrices in GLN of F form a abelian group under multiplication. ஓகேவா? இன்னொரு சப்செட்டும் சொல்லலாம், செட் ஆஃப் ஆல் டயகனல் மேட்ரிசஸ். இதில் உள்ள டயகனல் மேட்ரிசஸ்லாம் எடுங்க. அந்த